வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா 6 எக்ஸிட் போல் வந்ததுங்க. நம்ம தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷனுக்கான எக்ஸிட் போல் என சொல்லப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நேற்றுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. எக்ஸிட் போல்ன்றது ஓட்டு போட்டு வெளில வரும்போது வெளியில் வரவங்க கிட்ட கேட்கப்படும் கேள்வி. அந்த 6 போல்லையுமே பார்த்தீங்கன்னா 3 டிஎம்கே ஷூர் ஷாட்டாக வின் பண்ணோம். அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட்டை அவங்களாவே ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. மீதி 2ல் எடப்பாடியும் 1ல் டிவிகேஎம் வின் பண்ணுவாங்க போட்டிருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான், அதாவது ஆக்சிஸ் மீடியான்ற கம்பெனி தான் டிவிகே 120 வரைக்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. மீதி திமுகவும் அதிமுகவும் ஷேர் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நல்ல தெளிவாக தெரியுது. விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்ஃபேக்ட் அந்த ஆக்சிஸ் மீடியா ரிப்போர்ட்டுமே மற்ற 5 கணிப்புகளிலிருந்தும் டோட்டலாக விலகி நிற்குது. ஸோ அதனால் அதனுடைய உண்மை தன்மை எப்படின்றது தெரியல. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு விஜய் என்ன பண்ண போகிறாரு? இந்த எக்ஸிட் போல் கணிப்பு தான் தேர்தல் ரிசல்ட்டாக வந்தால் விஜய் டோட்டலாக பின்னுக்கு தள்ளப்படுவார். அதை எப்படி அவர் மேற்கொள்வார்? ஒருவேளை விஜயும் ஏடிஎம்கவும் ஒரே மாதிரி வின் பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்க 60 இவங்க 60 இல்லை 80-60 அந்த மாதிரி வின் பண்ணாங்கன்னா விஜய் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் கொடுப்பாரா? எனக்கு தெரிஞ்சு அது அப்படி தாங்க போகுது. ஏன்னா முன்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தது விஜய்க்கும் அங்கே சென்ட்ரலில் பிஜேபிக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் விஜய் எலெக்ஷனுக்கு பிறகு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணணும், என்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு அவங்க அக்ரி பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஆகும். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா விஜயால் முழுதாக ஆட்சி அமைக்க முடியாட்டி கூட ஆட்சியில் ஒரு பங்கு அவருக்கு வரதுனால அதிகாரத்திலையும் பங்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். விஜய் வெளியிலிருந்து அவுட் சைட் சப்போர்ட் தருவாரா, இல்லை ஆட்சியிலே ஒரு பார்ட்னராக உட்காருவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏடிஎம்கே விஜய் கூட கை கோர்க்க அவங்க ரெடியாக இருப்பாங்களா? விஜய் ஏடிஎம்கே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு தான் வரணுன்ட்டு பிளான் பண்ணும்போது ஏடிஎம்கேக்கு புத்துயிர் கொடுக்குற மாதிரி விஜய் ஏடிஎம்கேக்கு கூட்டணி வைப்பாரா, ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பாரா? இதெல்லாம் பலவித காரணிகள் இருக்குது. பட் எனக்கு என்னவோ திமுகவை தோற்கடிக்கணுன்ற ஒரு காமன் அஜெண்டாவில் விஜயும் ஏடிஎம்கேவும் ஒன்றா கை கோர்க்கும் தான் எனக்கு தோணுது. எலெக்ஷனுக்கு பிறகு மே 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு மேஜிக் நடக்கலாம். அப்போ யார் முதல்வர் அப்படின்றத எந்த கட்சி அதிகமான சீட்டுகள் பெறுதோ அந்த கட்சி தான் முதல்வராக வரக்கூடும். சப்போஸ் டிவிகே அதிகமாக வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க முதல்வராகும். அதிமுக கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே போல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதிக இடங்களை கைப்பற்றி டிவிகே அதற்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி தான் முதல்வர் ஆவார். துணை முதலமைச்சரை விஜயோ அல்லது விஜயை நியமிக்கும் ஒரு ஆளோ, அது ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கலாம், இல்லாட்டி அருள் ராஜா இருக்கலாம், ஏன் புசி ஆனந்தா கூட இருக்கலாம், இல்லாட்டி செங்கோட்டையனா கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தர் துணை முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் துணை முதல்வராக விஜயே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேன்ற கட்சியை டோட்டலாக க்ளோஸ் பண்ணி டிவிகேயோடு அதை ஐக்கியமாக்கிறதுக்கான ஒரு வேலையாக விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியும் எடுக்கலாம். எப்படி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் முதல்வரும் துணை முதல்வருமா இருக்காங்களோ, அதே போல் இங்கே பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் முதல்வரும் துணை முதல்வருமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்தில் எடப்பாடியை விலக்கிட்டு டிவிக்கு முழுமையாக அந்த கட்சியை கைப்பற்றதுக்கும் வாய்ப்பு பிற்காலத்தில் இருக்கு. எனக்கு என்னவோ விஜய் அதை நோக்கி தான் பயணப்படுவார் நினைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே. விஜய் ஜெயிச்சு முதல்வர் ஆகிறாரா, அல்லது எடப்பாடியோடு கைகோர்த்து துணை முதல்வர் ஆகிறாரா, இல்லை திமுக ஆட்சி அமைத்து விஜய் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்றாரா? காலம்தான் பதில் சொல்லுவோம். இன்னும் ஒரு 4 நாளுக்கு வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.